வணக்கம். அனைத்து பேரையும் வாழ வைக்கிற மீடியாவும் ப்ரெஸ்ஸும் உங்களை வந்து எல்லாரும் தெய்வமாக மதிக்கிறாங்க. நீங்களும் அவங்களுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. நாங்கள் ஒரு சின்ன முயற்சி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா வந்து நம்ம முதல்வர் ஊக்கத்தொகை கொடுக்குறதும், இந்த மகளிருக்கு என்னென்ன சலுகை பண்ணுறாங்க அதை வச்சு ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் 20 மினிட்ஸில் இந்த படம் பண்ணியிருக்கோம். இது படத்தின் பேர் வந்து ஏலியன்ஸ் ரிப்பிள், கம்பெனி பேர் உதயசூரியன் கிரியேஷன்ஸு. இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இந்த படம் அண்ணாவின் கனவை நினைவாக்கும் படமாக தோளோடு தோள் நின்று வின்சார் விஜய் அவர்கள் படுமுயற்சி எடுத்து 11 ஆண்டு காலம் கழித்து இப்படம் குறும்படமாக வருகிறது. மீடியா மக்கள் அனைவரும் இதற்கு உரிய சப்போர்ட்டை எங்களுக்கு அளிக்குமாறும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் நாளை சமுதாயத்திற்கு ஏற்ப அது அமையும். அதே போல் முதல்வர் அவர்கள் நலத்திட்டம் அதை எல்லாம் அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கு உரிமைத்தொகை ஆகியவற்றை முன்னிறுத்தி இப்படம் 20 நிமிடங்களிலே எடுக்கப்பட்டு 10ஆம் தேதி வாக்கில் இப்படம் திரையிடப்படுகிறது. இதற்கு முழுமையான முயற்சிகளுக்கு பாடுபட்டவர்கள் சாந்தி, ஹீரோயின் ஹேமலதா, வின்சார் விஜய் சார் அவர்தான் முழுமை. ஆக மொத்தத்தில் குழந்தை என்னப்பா மித்திரன் 2 குழந்தைகள் ஊருக்கு சென்றால் வரவில்லை. அனைவரும் ஒரு குடும்பமாக நின்று இந்த குறும்படம் ஒரு பாசமலர் போல ஒரு படமாக அமைத்திருக்கிறோம். அனைவரும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். வணக்கம். எவ்வளோ வருது வாய்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஏலியன்ஸ் ரிப்பிளுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு இதில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா மீனாட்சி கேரக்டர். இது வரைக்கும் நான் வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இது. சின்ன முயற்சியாக உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் அதை வந்து பெருசாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி. ஏலியன்ஸ் ரிப்பிள் இந்த ஃபிலிமில் நான் ஒரு கதாநாயகியாக பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நம்ம டைரக்டர் சார் விஜய் சார், அப்புறம் ப்ரொடியூசர் சார். அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த படம் வந்து நல்லா வரும்ன்ட்டு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஐ மீன் நீங்கள் எல்லோருமே வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். என்னோடய பேர் வந்து சந்தோஷ் ராம். ஸோ நான் 2 படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து ஒரு குறும்படம் வந்து பண்ணணும்னு சொன்னார். ஸோ அந்த குறும்படம் வந்து மிக அழகாக நேர்த்தியாக எடுத்திருக்காரு. அதில் ஒரு சாங் ஒன்று வைக்கணும்னு சொன்னார். அந்த சாங்கும் தேவன் சிங்கர் பாடியிருக்காரு. அவரும் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. வரிகள் வந்து செல்வராஜ்ன்றவர் வரி எழுதியிருக்காங்க. ஸோ மிக அருமையாக வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு வியப்புனா, மியூசிக் டைரக்டராக நம்ம வந்து ட்ராவல் ஆகும்போது இந்த குறும்படங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு குறும்படத்துக்கு ப்ரெஸ் மீட்டுன்றதை நான் இப்போ எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு புதுவித முயற்சியாக பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி நிறையா குறும்படங்கள் இசையமைப்பாளர் நிறைய உருவாகி வர்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளும் வரணும். எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இதில் வந்து எனக்கு ஒரு கலரிஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, ஒரு குறும்படம் தானே அப்படின்னு நம்ம தோணும். பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடிகாரன், ஒரு மனைவி அப்படி இருக்கும்போது வந்து குடிச்சிட்டு வீட்டில் காசே இல்லை, குறைந்த முதலீட்டில் எப்படி குடும்பத்தை நடத்துவது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக அந்த படம் வந்து சொல்லியிருக்கு. அதாவது குறைஞ்ச முதலீடுனா ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா வச்சுருக்காங்களா, அந்த 50 ரூபாயில் எப்படி வந்து அன்றைய நாள் குடும்பத்தை நடத்துறது, சமையலை நடத்துறது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறாரு வின்ஸ்டார். உண்மையிலுமே வந்து ஒரு பெரிய நிறையா முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வின்ஸ்டாருக்கு பேர் போன மாதிரி வின்ஸ்டார் விஜய் வந்து கண்டிப்பாக மேலும் இன்னும் வளருவார், ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுப்பாரு. அதே போல் இன்னும் திரைப்படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் தொடர்பாளன்னு சொல்லிட்டு பிஆர்ஓ உங்களெல்லாம் சார்ந்து தான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொடர்பாளன்னு ஒன்று எடுத்துகிட்டு இருக்காரு. விரைவில் அந்த படமும் தேட்டருக்கு வரும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்னார், ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு இவ்வளோ ஷார்ட்டாக யாருமே எடுக்க மாட்டாங்க, இவர் எடுத்திருக்காரு, அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குன்னாரு. நம்ம விங்ஸ்டாரை பற்றி நினைக்கிறதுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஒரு பிஆர்ஓ வந்து பத்திரிகையாளன் ஆகி, நடிகன் ஆகி, தயாரிப்பாளர் ஆகி, டைரக்டர் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி, பெரிய விஷயம். இதெல்லாம் பெரிய சாதனை. இன்றைக்கி சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் வாய்ப்பு தேடி இன்றைக்கி சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுனா இல்லவே இல்லை. நிறைய பேர் செத்தே போகிறான் விஷம் குடிச்சது. என்ன நினச்சி வந்தோமோ அந்த இது நிறைவேறலைன்னு பண்ணி எவ்வளோ பேர் ஏமாந்தெல்லாம் போயிருக்காங்க. இன்ன வரைக்கும் கிடைக்காம போராடிங்கிறாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் சாதிச்சே வராது. ஆனால் இவரை பார்த்தா அப்படிலாம் தோணுதா? இவர் சாதிப்பாரா, எல்லாம் முடிப்பாரா, எல்லாம் வெளிவருமானலாம் பேசுனாங்க. பார்த்தா இப்போ தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார் அழகாக. அதுக்கு ப்ரெஸ் மீட் நடத்தி அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி ரொம்ப கிராண்டாக நல்லா பண்ணார். நல்ல திறமைசாலி, நல்ல ஆற்றல் உள்ளவர். இது சாதாரண விஷயம். இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக அவர் சாதிப்பார், எந்தவித சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம். அவர் என்ன சொன்னாருன்னா, விஜய் வந்து அரசியல் போயிட்டாரு, அவர் வந்து இடத்த வந்து நான் நிரப்புவேன்னாரு. ஒரு சக பிஆர்ஓவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரை ஏங்க பிஆர்ஓ பெருமையாக இருக்குங்க. விஜயோட இடத்த நிரப்புவேன்னாரு சூப்பர் ஸ்டார். ஏன் சொல்லக்கூடாது? என்னங்க அது? அவர் தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாதா? முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார், ரஜினி, கமல். விஜய் பின்னாடி வரல. அவர் சொல்லும்போது என்னங்க அவர் ஈக்குவலி இவர் சாதிப்பாரான்னு நீ கேள்வி கேட்பியா? அந்த இடத்துல இவர் வருவார். எழுதி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உட்காருவார். எழுதி இருக்கு இவருக்கு, அதனால தான் அதெல்லாம் சாதிக்கிறாரு. நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு இதை விட பெஸ்ட்டாக வருவார் பாருங்கள். இது சாதாரண விஷயம். ஏங்க விஜய் நாங்கள் விஜய் எல்லாரும் விட பெரிய ஆளாக வருவார். சொன்ன ஒன்றி அதாவதுங்க, நான் வாழ்த்தினாலும் நீ வாழ்த்தினாலும் யார் வாழ்த்தினாலும் சாதனைங்கிறது அவருது, முயற்சிங்கிறது அவருது. அந்த தாட் இருக்குல்ல, நம்ம இப்படி ஆகணுன்ற ஃபீல் இருக்குல்ல, அதுக்காக போராடுறாரு, செயல்படுறாருல, அது அவரை ஜெயிக்க வைக்கிறதே தவிர நம்ம சொல்கிறதால வந்துடுவாரானா முடியாது. அது மாதிரி லட்சக்கணக்காக பேர் வந்திருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, இவர் சாதனையில் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாருன்னு தான் சொல்கிறேன். ஏன் அது டைட்டில் அறிமான் டைட்டில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காருல்ல, அதுவே எம்ஜிஆர் ஃபார்முலா தான். இவருடைய இதுக்கு முன்னாடி வந்த படமே எம்ஜிஆர் ஃபார்முலா தான் நடிச்சிருந்தார். ஆனால் நிச்சயமாக அவருக்கு பெரிய ஃபியூச்சருக்கு, பெரிய லெவலுக்கு வருவார். இதை விட பெரிய சாதனை செய்வார். நன்றி, வணக்கம். பாலா வணக்கம், உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லாவண்யா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் கொடுத்துருக்கிறது இவங்க தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. இதுக்கப்புறம் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணுவேன். அதுதான் ஓகே. டைரக்டராக பண்ண அதை சொல்லி சரி வா அம்மா வாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இந்த குழந்தை கூட்டிகிட்டு போனேன் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. நான் நினச்சேன் அவங்களாம் பேசிக்கிட்டு இந்த அம்மாவை டைலாக் பேச வைக்கலாமா, ஒரு டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் பேசுவீங்களாமான்னு கேட்டாங்க. நான் பேசுவேன், நிறைய டைலாக் பேசியிருக்கேன்னு சொன்னேன். மீனாவுக்கு ஹவுஸ் ஓனர் நான். மீனா அம்மா கதவு குட்டின்னு வெளியே வருவாங்க. அப்போ காசு கொடுக்கல, வாடகை கொடுக்கலன்னு சொல்லி அவங்கள செம்மையாக பிடிச்சி திட்டுவேன். சாமானெலாம் தூக்கி வெளியே எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோதான் என்னுடைய ரோலு. அவர் இருந்தாப்புல இருந்து அந்த ரோல் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி, வணக்கம். தம்பி பேசுகிறீங்க தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியும், நான் உட்காந்துதான் இருக்கேன். மூவ் பண்ணால் தான் பிரச்சனை. ஓகேவா பலா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாக வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமு, டெலிஃபிலிமு இதெல்லாம் நிறைய பேர் பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து சின்ன ஆர்டிஸ்ட் வர இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. சான்ஸே கிடைக்காதவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு தாட்டு வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, விஜய், அஜித்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலை. ஏன்னா அந்த பீரியடில் ஷார்ட் ஃபிலிம் வரல. இப்போ பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியிலேருந்து, அசோக் செல்வன்லேருந்து, பாபி சிம்மா வர நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் வச்சு தான் வந்திருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒரு கண்ணோட்டமாக பார்க்கணும். ஒரே ஒரு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே ஒன்று தான். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா இன்னும் நல்லா நிறைய ஷார்ட் ஃபிலிம் வரும்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம் சொன்னீங்க, விஜய் அஜித்லாம் வந்து விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க, அது தெரியுமா? இல்லை ஷார்ட் ஃபிலிம் வேறு, விளம்பரம் ஷார்ட்டில் ஒரு 3 நிமிஷம் நடிக்கலன்னு சொல்கிறீங்களா? விளம்பரத்தில் நடிச்சனால தான் அவங்க ட்ரை பண்ணே போனாங்க. அது பட்ஜெட்டே வேறம்மா, இது பட்ஜெட் கம்மி. ஷார்ட் ஃபிலிம்னு எதுக்கு வச்சுருக்காங்க? கொஞ்சோண்டு பட்ஜெட்டில், அது கோடி கணக்கில் எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கீங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன்றீங்க. எப்படி 20 நிமிஷம் வந்து தேட்டரில் வந்து? இல்லைம்மா, தேட்டர் கிடையாது, யூடியூப் தான் 10ஆம் தேதி. இல்லை 10ஆம் தேதி யூடியூப்பில் இருந்துச்சு. ஆமாம். பல
ஆ எப்பா இப்போ தானே 3 மாதத்துக்கு முன்னே ப்ரெஸ்ஸோ பாட்டியப்பா அதுக்குள்ளே என்னம்மா ஆ அப்புறம் இல்லை ப்ராசஸில் இருக்கு ப்ராசஸில் இருக்குது இல்லை ஸ்கிரிப்டே அவரு தான். அவர் வந்து 13 வருஷ கனவு இது. நான் வந்து ஒரு 3-4 மாதத்தில் இதை வந்து கொண்டு வந்துட்டேன் ஃபிலிமா. இது ஒரு அவ்வளோ கிடையாதுமா, 2 lakhs அவ்வளோதான். ஷார்ட் ஃபிலிம்மா 20 minutes மூவி அவ்வளோதான், படம் கிடையாது. படத்துல வந்து பெண்கள் ஊக்கத்தொகை பத்தி பேசியிருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுல கால்வாசி பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கிடைக்கல, அதே போராட்டம் பண்ணிருக்காங்க. இது மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் உள்ள வச்சுக்கிறீங்களா? பெண்கள்லாம் ஏற்றுப்பாங்களா? எதிர்த்து என்ன பண்ணுங்க மோகன்? அது சரி, என்ன மேட்ருன்னா கரெக்டாக அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் வருது. 60 பேருக்கு வருது, 40 பேருக்கு வரலன்னா என்ன ரீசன்? அவங்க தரலன்னு ரீசன் தரலன்ட்டு இல்லை, அவங்க கரெக்டான டாக்குமெண்ட் இருந்திருக்காது. இல்லை சம்படி அவங்க ஒரு பணக்காரவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி மானியம்? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய், வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க 1000 ரூபாய் கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் அவங்க என்னன்னா அவங்க ஏழை எளிய மக்களுக்கு தான் அந்த உதவி தொகை கொடுக்குறாங்க. பணம் வச்சுக்கிட்டு கோடிஸ் காரில் வரவங்களுக்கு அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த நீங்கள் சொன்ன கேரக்டர்லாம் இருக்காது. 3 படத்துக்கு அப்புறம் தான் 4வது படமாக வரும். இல்லை இது வந்து நம்ம வந்து இது டெல்லியில் ப்ராப்பராக பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அவங்க சப்போர்ட்டும் இல்லை, ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமே வந்து நம்ம சிஎம் சப்போர்ட் பண்ணது தான். அவங்களுடைய நலத்திட்டங்களை சொல்கிறது தான் இந்த படத்துடைய கான்செப்ட். ஆமாம், இல்லை அகென்ஸ்டாக அப்படி இல்லை, அகென்ஸ்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அவங்க விருப்பப்பட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம். சொல்லுங்க அண்ணாந்து பார்க்க வேண்டியதா? எப்போ வருவார்? வந்துடுவார், ஒரு வாரத்தில் வந்துடுவார். என்ன? ஆமாம், இதெல்லாம் டூ மச். அவர் கன்னியாகுமரியில் இருக்கார். அடுத்த பிஎம் யாரா இருப்பாங்கன்னா, ஏன்னா நீ மிஸ்டா நிறைய கருத்து சொல்றீங்க, விஜயை பற்றி கருத்து சொன்னீங்க, அஜித்தை பற்றி கருத்து சொன்னீங்க, அடுத்த பிஎம் யாரா இருப்பாங்க? இல்லை நம்ம கமல் சார் சொன்ன மாதிரி தான், கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இல்லாமல் இருக்காரு. அவருக்கு இப்பயே கொடுத்துட்றோம்ப்பா, இப்பயே கொடுத்துட்றோம்.